ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் போதக பிதாக்களுக்கும் கிறிஸ்துவ ஆவிக்குரிய சொந்தங்களுக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வேளையில் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன். ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் உங்களை சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இந்த வீடியோ மூலமாக நான் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நீங்களும் என்னை இந்த வீடியோ மூலமாக பார்ப்பதிலும் அது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும் என்று மகிழ்ச்சி கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த நேரத்தில் செய்திக்கு நாம் கடந்து போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் 52வது வசனமும் 53வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்துடனே எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உங்களின் பிதாவின் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் என்ற வண்ணமாய் எந்த நாளிலே கூட ஆண்டவரே நீர் பேசும். இந்த பரிசுத்த ஆராதனையிலே பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இது மிகுந்த சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரட்டும். தொடர்ந்து நீர் பேசும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 52 53. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் நாடோறும் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். யாரு? சீஷர்கள். வருத்தத்தோட, இன்றைக்கு கண்ணீரோட, கவலையோட, பிரச்சனையோட தேவனுடைய சபைக்கு போக முடியவில்லையே, தேவனை ஆராதிக்க முடியவில்லையே, கிறிஸ்துவ குடும்பங்களையும் கிறிஸ்துவ பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் பார்க்க முடியலையே என்ற ஏக்கத்தோடு, வருத்தத்தோடு, கலக்கத்தோடு, மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்திலே உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது என்னவென்றால், நீங்கள் எருசலேமுக்கு திரும்பி வருவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த நாள் மிக தூரத்திலே இல்லை, அது அருகாமையிலே இருக்கிறது. சீக்கிரமாய் கர்த்தர் நம்முடைய எருசலேமுக்கு, அதாவது சபைக்கு திரும்பி வந்து தேவனை ஆராதிக்கவும், தேவனை துதிக்கவும், தேவனுடைய நாமத்தை புகழவும், ஸ்தோத்தரிக்கவும் கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். எப்பொழுது நீங்கள் அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 24வது அதிகாரத்தில் 49வது வசனத்தில் இருந்து 51வது வசனம் வரையில வாசிக்கும் போது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தெரிவிக்கும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு
எடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. இந்த வாரம் பிரியமானவர்களே, நாம் 6வது வாரத்துக்கு வந்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்து ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு 40 நாள் காட்சியளித்து இந்த நாளிலே அவர் பரமேறி போகிற நாளாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்ற பொழுது, நீங்கள் எருசலேமிலே போய் இருங்கள், உன்னதத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு பலன் வரும், அதை நீங்கள் தரிப்பிக்கும் வரையில, அதை பெற்றுக்கொள்ளும் வரையில நீங்க அங்கே போய் இருங்க என்று அவர்களோடு கூட அவர் சொல்லி அவர்களை கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு அவர் பரமேறி போனார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இது என்ன நாளா இருக்கிறது? மரம் ஏறி போன நாளா இருக்கிறது. அதன் பிறகு அவர் 10 நாள் கழித்து பெந்தெகோஸ்தே நாள் வரப்போகிறது. அல்லேலூயா. இந்த வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பெந்தெகோஸ்தே நாளா இருக்கிறது. பெந்தெகோஸ்தே பண்டிகையா இருக்கிறது. ஏன்னா நாம கிறிஸ்துவ பண்டிகை, கிறிஸ்து பிறந்ததை நாம் கொண்டாடுகிறோம். அவருடைய ஈஸ்டர் தினத்தை கொண்டாடுகிறோம், குட் ஃப்ரைடே தினத்தை கொண்டாடுகிறோம், புது வருடத்தை கொண்டாடுகிறோம். ஆனால் பெந்தெகோஸ்தே சபை உருவான, பெந்தெகோஸ்தே சபை உண்டான அந்த நாளை நாம் கொண்டாடுவது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கின நாளை நாம் அனுசரிப்பது கிடையாது. ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் அந்த 3-4 இடங்களை மாத்திரமே சம்பவப்படுத்தியே நாம் இந்த பண்டிகைகளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது என்ன பண்டிகை? இது பெந்தெகோஸ்தே நாள் என்று வந்த பொழுது அவர்கள் பெந்தெகோஸ்தே பண்டிகை அவர்கள் கொண்டாடினார்கள். ஆகையினால்தான் சபைகள் உருவானது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ பெந்தெகோஸ்தே பண்டிகை என்று சொல்லும்போது சபை உருவாக்கப்பட்ட நாட்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ சபை உருவானது. அதுக்காக நம்ம பெந்தெகோஸ்தே சபை என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு இந்த வாரம் இல்லாமல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் பெந்தெகோஸ்தே திருநாளை, பெந்தெகோஸ்தே பண்டிகை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். சபை உருவாக்கப்பட்ட நாள், பரிசுத்த ஆவி இறங்கி வந்த நாள். அதை நீங்கள் ஆராதனத்தோடு நீங்கள் கைத்தட்டி தேவனை, ஒருவேளை சபையிலே நீங்கள் வராவிட்டாலும், சபையிலே அந்த நாட்களில் வர முடியாவிட்டாலும் வீடுகளிலே நீங்கள் மிகுந்த நல்ல பாடல்களை பாடி தேவனை துதித்து தேவனை ஆராதித்து பரிசுத்த ஆவியானவரை வரவேறுங்கள். அந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியாய் கொண்டாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் உன்னதத்தில் வருகிற அந்த பலனை தரிப்பிப்பதற்காக அவர்கள் கடந்து வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினாலே நீங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை பார்த்துக் கொண்டு இருக்கிற, கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் உங்களை எருசலேமுக்கு திரும்பி கொண்டு வருவார். அல்லேலூயா. எப்படி? மிகுந்த சந்தோஷத்தோடு கொண்டு வருவார். நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு வருவீர்கள். அது சீக்கிரமாய் நாளாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினாலே அவர்கள் அனுதினம் நாடோறும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். நீங்களும் இந்த நாட்களிலே ஐயோ சபைக்கு போய் தேவனை புகழ்ந்து துதிக்க முடியவில்லை, ஆடி பாடி தேவனை கொண்டாட முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை என்று ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கத்தை கர்த்தர் சீக்கிரத்திலே மாற்றி உங்களையும் என்னையும் ஒரே இடத்துல தேவனுடைய சபையில தேவனை ஆராதித்து புகழ்ந்து துதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், நீங்கள் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவோம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவோம். அல்லேலூயா. என்ன ஓடி போவோம்? சஞ்சலம்.
கிட்டத்தட்ட 10 வாரங்கள் சபைக்கு வர முடியவில்லை. பிசாசவன் சதி திட்டம் பயங்கரமா என்று இந்த கொரோனா என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துவத்திற்கு விலகி போகும்படி, பின்மாற்றத்துக்கு போகும்படி, அவர்கள் கிறிஸ்துவ விசுவாசிக்க கூடாதபடிக்கு எப்படியாயினும் பிசாசு பயங்கரமா இன்றைக்கு சதி திட்டங்களை பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனாலும் என்பது சகோதரே சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்கள் சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்யும்? ஓடி போகும். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த களிப்புடனே பாடி அவர்கள் திரும்பி சீயோனுக்கு வருவார்கள். அவர்கள் தலையிலே கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியும், அவர் தலைமையில சந்தோஷமும், நித்திய மகிழ்ச்சியும், நித்திய சந்தோஷத்தையும் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். இறைச்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. நாட்களிலே சில வாக்குத்தத்தங்களோடு கூட நான் உங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. அது என்னவென்று சொன்னால், அதாவது என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லியிருக்கிறார். இது வியாபாரத்தில், என்னுடைய தொழிலிலே, என்னுடைய வேலைகளில், என்னுடைய குடும்பத்திலே எவ்வளவோ ஆசீர்வாதம் கெட்டு போய் கிடக்கிறது. வியாபாரம் இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, பல வகையான சூழ்நிலைகள் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எவ்வளவோ ஆசீர்வாதத்தை இழந்து விட்டோம் என்று ஏக்கத்தோடு, கவலையோடு, பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்களுக்கு இரண்டத்தனையான பலனை கர்த்தர் திருப்பி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி இருக்கும்? உங்கள் பாகத்திலே மிகுந்த சந்தோஷம் அடையும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாகத்தை வைத்துதான் இருக்கிறார். அந்த பாகத்திலே நீங்கள் சந்தோஷம் அடையும்படிக்கு அது உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கொண்டு வரும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் எங்க அவர் சொல்லுகிறார், உன் வெட்கத்துக்கு பதிலாக. அல்லேலூயா. அப்ப வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வெட்கப்பட்டு நீங்கள் வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அதே இடத்துல தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இழந்ததை எல்லாம் திருப்ப கர்த்தர் கொடுக்க போகிறார். அது உங்களுக்காக வைக்கப்பட்டு இருக்கிற சந்தோஷமான ஒரு பங்கு. அந்த பங்கை ஒரு நாளும் எடுத்துக் கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. செப்பனியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் உன் பேரில் கம்பீரமாய் என்ன செய்வாரு? களி கூறுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன களி கூறுவாரா? கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் யார்? அவர் உன் நடுவில் இருக்கிறவர். அவர் யார்? அவரே உன் நடுவில் இருக்கிறவர். அவர் வல்லமை உள்ளவர். அவர் உங்களை ரட்சிப்பார். உங்கள் பேரிலே அவர் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உங்கள் பேரில் எப்படி இருப்பாரா? கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா சொல்லுவோமா?
அல்லேலூயா. கம்பீரமான அம்மா பேர்ல என் பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டாங்க. ஒரு நாள் என் பிள்ளைகள் விட்டு விலகி போக மாட்டாங்க. என் பிள்ளைகள் விசுவாசத்தை விட்டு, நம்பிக்கை விட்டு, என்னை விட்டு அவர்கள் கடந்து போக மாட்டார்கள். எப்படிப்பட்ட கொரோனா வந்தாலும், எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும், நோய் வந்தாலும், வறுமை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் என் பிள்ளைகள் என்னை விட்டு விலகி போக மாட்டார் என்று உங்கள் பேரில், என் பெயரிலே அவர் என்ன செய்வாரா? அவர் மிகுந்த கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் யார் என்றால் உன் பெயரில் அவர் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் யாரு? வல்லமை உள்ளவர், வல்லமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவர் வல்லமையானவர். என்ன செய்வாரு? வல்லமையான காரியம் செய்வார். பயப்படாதீங்க. சகரியா 8வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கேட்கலாம். 4ஆம் மாதத்தில் உபவாசமும், 5ஆம் மாதத்தில் உபவாசமும், 7ஆம் மாதத்தில் உபவாசமும், 10ஆம் மாசத்தில் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகையாகவும் மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவர் என்ன சொல்லுகிறாரு? இவர் யாரு? சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அதனாலே நீங்க இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், இது வரும் நாட்களிலேயாவது நீங்கள் பிரியமானவர்களே இது நல்ல ஒரு உபவாசத்தை ஏறிடுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ யூதர்களுக்கு ஒரு முறை இருந்தது. யூதர்களுடைய வழக்கம் என்னன்னா, இந்த 4வது மாசத்திலையும் 5ஆம் மாசத்திலையும் 7ஆம் மாதத்திலையும் 10ஆம் மாதத்திலையும் அவர்கள் உபவாசம் இருப்பார்கள். இந்த உபவாசம் தான் அவர்களுக்கு நல்ல பண்டிகையாய் மாறி போகும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ உபவாசம் நமக்கு என்ன கொண்டு வருகிறது? நல்ல ஒரு பண்டிகையை கொண்டு வருகிறது. நாம எந்தெந்த பண்டிகையோ கொண்டாடுகிறோம், ஆனா உபவாசம் தான் நமக்கு நல்ல ஒரு பண்டிகையா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த உபவாசத்தினாலதான் நமக்கு என்ன செய்யணும்? தேவன் நம்மோடு கூட பேச ஆரம்பிப்பார். சத்தியம் கிடைக்கும், நல்ல சமாதானம் கிடைக்கும். அதனால அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நாம் இவைகள் எல்லாம் விட்டு விட்டோம். இன்றைக்கு அதிகமாய் உபவாசத்துக்கு வருவது கிடையாது, அதிகமாய் ஊழியர்கள் ஜெபத்துக்கு வருவது கிடையாது, அதிகமாய் நாம் சுவிசேஷம் சொல்லுவதற்கு வருவது கிடையாது. ஆரம்ப நாட்களிலே, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே 1991 ரட்சிக்கப்பட்டோம். அந்த நாட்களிலே 1994 வரையில நாங்கள் சபையோடு இணைந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சபையோடும் ஊழியக்காரனோடும் இணைந்து இந்த ஊழியங்களை செய்ய ஆரம்பிப்போம். அன்றைக்கு தாகத்தோடு இயக்கத்தோடு எப்படியாயிரம் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அதன் பிறகு பார்ட் ஊழியம் செய்வதற்காக ஒப்புக் கொடுத்தோம். அதன் பிறகு 99 மணி நேர ஊழியக்காரனாகி வந்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் அன்றைக்கு இவைகள் எல்லாம் செய்துதான் இன்றைக்கு ஊழியக்காரனாகி வந்திருக்கிறோம். ஏதோ நம்ம ஊழியத்தை பைபிள் எடுத்துட்டு வந்துட்டா, பைபிளை பிரசங்கம் பண்ண வந்துட்டோம்னாக்கா, ஊழியத்துக்கு வந்துட்டா காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், நம்ம இமேஜ் உயர்த்திடலாம் அப்படின்றதுக்காக அல்ல. அந்த நாட்களிலே அவ்வளவு தாகத்தோடு ஏக்கத்தோடு தெருவாய் போய் சுவிசேஷங்களை சொன்னோம், வீடு வீடுகளாய் போய் பிரசங்கம் பண்ணினோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பார்ட் டைம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து, அதன் பிறகு முழு நேரத்துக்கு ஒப்பு கொடுத்து, தன்னுடைய பணிகளை விட்டு, நல்ல தொழிலை விட்டு, நல்ல வருமானத்தை விட்டு, நல்ல கான்ட்ராக்டை விட்டு, ஏதோ இந்த பொழப்புக்காக பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்காக அல்ல, அன்றைக்கு நாங்கள் அர்ப்பணித்து அன்றைக்கு ஊழியம் செஞ்சதுனாலதான் அன்றைக்கு ஒவ்வொரு உபவாசத்தையும் விட மாட்டோம், ஒவ்வொரு நைட்புறையையும் விட மாட்டோம். அப்படிப்பட்ட நாட்களிலே கர்த்தர் பலமான கிரியை நடத்தினார். ஆனால் இன்றைக்கு ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன் பலமான கிரியை நடக்கவில்லை? இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, அன்பு பிள்ளைகளுக்கு என்னவென்றால் ஊழியத்துக்கு வருவது கிடையாது, சரியா உபவாசம் பண்ணுவது கிடையாது, சரியான நேரத்தில் உபவாசத்துக்கு கலந்து கொள்வது கிடையாது. அப்படியா இருந்தாலும் எங்கே 1-2 கலந்து கொள்வார்கள். முழுகிற ஜபத்திலையும் அதே போல 1-2 பேர் கலந்து கொள்வார்கள். அதனாலே முழுகிற
ஜெபங்கள் எல்லாம் நின்று போய்விட்டன, உபவாச ஜெபங்கள் எல்லாம் நின்று போய்விட்டன, சுவிசேஷம் சொல்வதெல்லாம் நின்று விட்டது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுகிறார். பிரியமானவர்களை, உபவாசம் இருங்கள். நல்ல நீங்கள் உபவாசத்தினாலே அது உங்களுக்கு நல்ல ஒரு பண்டிகையாய் மாறி போகும். ஆகினாலே நீங்கள் உபவாசம் இருங்கள். யூதர்களுக்கு அது மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ யூதர்கள் இந்த வழக்கத்தின் பிரகாரமாய் செய்து கொண்டிருந்தார்கள். நாம் இன்றைக்கு அப்படி அல்ல. நாம் எப்போ வேணுமாலும் இருக்கலாம். நாம் எப்போ வேணுமாலும் நீங்கள் உபவாசம் இருக்கலாம். எப்போ வேணுமாலும் 3 நாள் இருக்கலாம். ஒருவேளை நீங்க 7 நாள் இருக்கலாம். ஒருவேளை 15 நாள் இருக்கலாம். 21 நாள் இருக்கலாம். 40 நாள் இருக்கலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது உங்களுக்கு நல்ல பண்டிகையாய் மாறி போகும். அல்லேலூயா. கர்த்தர் அதிலே மகிழ்ந்து களி கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அதனாலே உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் வரும், சமாதானத்தை கொண்டு வரும். அது தேவனிடமிருந்து நிறைய சத்தியங்களை பெற்றுக் கொள்வதற்கு உபவாசம் வழிவகுக்கும். அல்லேலூயா. சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகும்படி செய்வார். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகும்படி செய்வார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த தூதர்களுடைய வேலை என்னன்னா நல்ல செய்தியை கொண்டு வருவாங்க. நம்ம தெருக்கிறதெல்லாம் நல்ல காலம் போறது, நல்ல காலம் போறது, நல்ல நாடு வருது, நல்ல நாடு வருது, நல்லது வருது, நல்லது வருது, தூரத்துல இருந்து நல்லது வருது, தூரத்துல இருந்து உங்களுக்கு செல்வம் வருது, தூரத்துல இருந்து இப்படி தடதடன்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. அப்போ அந்த ஒரு பர்டிகுலரா ஒரு வீட்டாண்ட போய் சொல்லுவாங்க, நல்ல செய்தி வருது, நல்ல செய்தி வருதுன்னு. அப்போதான் அவங்க என்ன செய்வாங்க, உலையில ஏதாவது அரிசி போட்டு இருப்பாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே போட்டு வந்து நிற்பாங்க. ஐயோ சாமி என்ன வருது என்ன வருது சொல்லுங்க அப்படின்னுவாங்க. அதே சொல்லுவோமா? ஆனா இது ஏதோ ஒன்றை அவர்கள் சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார், அந்த மக்களை சந்தோஷப்படுத்துகிறார்கள். ஆனா தூதர்களுடைய வேலை அப்படி கிடையாது. அதையே சொல்லுவோமா? அவர்கள் நல்ல செய்தி தான் கொண்டு வருவாங்க, கெட்ட செய்தியை கொண்டு வர மாட்டாங்க. அதையே சொல்லுவோமா? அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஆனா அந்த நல்ல செய்தி சொல்லிட்டு அதன் பிறகு இவங்களெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளணும்னா இது ஏதாவது பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்படி பரிகாரங்களை செய்து விட்டு அவன் போயிட்டே வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா அவங்களுக்கு நடக்குதோ நடக்குதோ தெரியாது. ஆனா தூதர்கள் கொண்டு வருகிற செய்தி நல்ல செய்தியா இருக்கும். அல்லேலூயா. நல்ல செய்தி எலும்புக்கு என்னவா இருக்கும், ஔஷதத்தை கொண்டு வருமா. நல்ல செய்தி ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் ஆவிக்கும் என்ன கொண்டு வருமா, ஔஷதத்தை கொண்டு வரும். அலையிலே சொல்லுவோமா? அது மகிழ்ச்சியை கொண்டு வரும், அது பூரிப்பை கொண்டு வரும். அலையிலே சொல்லுவோமா? அப்போ இவர்கள் நல்ல செய்தியை கொண்டு வந்தார். அப்பதான் சொன்னாரு, பயப்படாதீங்க, இதை குறித்து ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் குறித்து நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு நீங்க தேவனிடத்துல மட்டும் தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அவர்கள் என்ன செய்தி கொண்டு வந்தாங்கன்னா, மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும்படி நல்ல செய்தி கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, அல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. ஜூன் மாசம் நீங்கள் 7ஆம் தேதி சபைக்கு கடந்து வருவீங்க. நீங்க அப்பத்தையும் ரசத்தையும் நீங்கள் ஆண்டவருடைய திருவிருந்திலே பங்கு பெறும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் வழிவாசலை நீங்க திறந்து விடுவார். நீங்கள் தாராளமாய் நீங்கள் கடந்து வருவீர்கள். அன்றைக்கு நிச்சயமாய் நாம் விட்டதான அந்த அனுசரணையை மீண்டுமாய் அனுசரிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார். அதுதான் நல்ல செய்தி. அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லோருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும்படி, எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படி இருக்கும். மத்தேயு சுவிசேஷத்துல 2வது அதிகாரத்திலே நீங்கள் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 2:10.
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? யாரு யாரு? சாஸ்திரிகள். அவங்க தவறா வழி நடத்தி போயிட்டாங்க. சில நேரத்துல நம்ம கூட சரியாதான் வந்துட்டே இருப்போம், சரியா நடந்துகிட்டே இருப்போம், சரியா போயிட்டே இருப்போம், சரியா வந்துகிட்டே இருப்போம். சில நேரத்துல பிசாசு என்ன செய்வான்? நம்மளை ட்ரேக்க மாத்தி விட்டு விடுவான். நம்மளை ட்ரேக்க மாத்தி விட்டு என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து விடுவான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் யாரவன்? நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறவனா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? இவர்கள் சரியாய் வழி நடத்தி வந்தாங்க. சரியாய் அவர்கள் வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது அவர்கள் தப்பான ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. மிகுந்த துயரம். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுந்த வேதனை அவர்களுக்கு. ஐயோ, நம்ம தவறான இடத்துக்கு வந்து விட்டோமோ, இதுதான் என்று நாம் நம்பி போனோமே. ஆனாலும் அவர்கள் வெளியே வந்த பொழுது, அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், மிகுந்த பிரியமானவர்களே ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது, ஒருவர் தேவ பிள்ளைகளை அந்த நாட்களை காணும் பொழுது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஒருவரை ஒருவர் பார்த்து கைக்குலுக்கி, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து புன்னகையோடு கூட மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் ஆராவரத்தோடு கூட நீங்கள் அந்த திருவிருந்திலே கலந்து கொள்ளும் பொழுது அங்கு உங்களுக்கு மிகுந்த அது ஆனந்த சந்தோஷத்தை மீண்டும் கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? இதிலே எந்த ஒரு மாறுதலும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. இரண்டாவதாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 16வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கம் அடைவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் என்னவா மாறும்? ஆமா, இவ்வளவு நாளா ஒருவேளை நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், துக்க முகத்தோடு தோல்வி முகத்தோடு இருக்கலாம். மக்கள் பார்த்து சொல்லுவார்கள், என்ன ஆட்டம் போட்டானவு, என்ன குதித்தானவு, என்ன சத்தம் போட்டானவு, எல்லாம் போட்டு அடங்கி விட்டது. அல்லேலூயா. இப்படி எல்லாம் ஏளனம் பண்ணி, கேலி பண்ணி, கிண்டல் பண்ணி, நம்மளை பார்த்து சிரித்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. இது யாருடைய வேலை? இது சாத்தானுடைய வேலை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் வேணுமா நம்மளை பார்த்து நகைக்கட்டும், கேவலமா பேசட்டும், நிந்திக்கட்டும், தூசிக்கட்டும். அல்லேலூயா. ஒருவேளை நீ துக்க முகத்தோடு உட்கார்ந்து இருந்தாலும், அழுது கொண்டே நீ புலம்பிக் கொண்டே இருந்தாலும், அவைகளெல்லாம் கண்டு நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாலும், நீ எந்த இடத்தில் அழுகின் பள்ளத்தாக்கிலே உட்கார்ந்து இருக்கலாம், நீ கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே உட்கார்ந்து இருக்கலாம், மிக வேதனையான சூழ்நிலை அதையெல்லாம் கண்டு நீ கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் என்னவா மாறும்? சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அவர்களுக்கு அது தெரியாது, அது அவர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு கண்டதெல்லாம் ஏதாவது நகைத்து பேசிக்கொண்டே இருக்கணும், தூஷித்து பேசிக்கொண்டே, கேவலமா பேசிக்கொண்டே இருந்தார்கள். நாம எவ்வளோ தூஷிக்கப்பட்டாலும், நிந்திக்கப்பட்டாலும், அவமதிக்கப்பட்டாலும் நம்மளை தேற்றுகிற ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை ஆற்றுகிற ஆண்டவர் இருக்கிறார். நமக்கு துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாறி போக அவைகள்லாம் மாறும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய, கிருபை பாராட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் எழுதின புஸ்தகத்திலே
நீங்கள் 12வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிறார். நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. கர்த்தர் பேரிலே நீங்கள் சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவர் நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று. அல்லேலூயா சொல்லுவாமா. ஓ, இந்த நாள் நமக்கு ஒரு பரிசோதனை உண்டாக்குற, பரிசோதிக்கிற நாள். எதனாலே? ஆமா, இதனால பாருங்க, எவ்வளவு வியாதி வந்தாலும், எவ்வளவு வலி வந்தாலும், எவ்வளவு ரோதனை வந்தாலும் நம்ம எங்க போக முடியல? மருத்துவமனைக்கு போக முடியல, டாக்டரை பார்க்க முடியவில்லை. தலைவலியா, வயிற்று வலியா, குடல் வலியா, கழுத்து வலியா, இடுப்பு வலியா, கை கால் குடைச்சலா, டாக்டர்கிட்ட போக முடியாது, ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது. ஏன் தெரியுமா? அங்க போனாக்க இதையே பரவாயில்ல, இதையே தாங்கிக்கிட்டு வீட்டுல உட்காந்து கிடப்போம். அங்க போனா இதை விட கொடுமை, கொரோனா பிடிச்சிக்குவோம். அல்லேலூயா. இப்போ இந்த கொரோனா வந்த பிறகு, வைரஸ் வந்த பிறகு நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? எப்படி இருந்தாலும் அது 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கு, சரியாயிடும். அதுக்காக நம்ம ஒரு மாத்திரையை போட தேவையில்லை, டாக்டர் போய் பார்க்க வேண்டிய தேவையில்லை, மருத்துவரை பார்க்க வேண்டிய தேவையில்லை. அதுக்காக நாம மருத்துவமனை தேடி ஓட தேவையில்லை. அங்க போனா கொரோனா இருக்கும். அல்லேலூயா. அது கொடுமை, அது கொலைகார சதி நாச மோசம் உள்ள வைரஸ் அது. அதை பிடிச்சிட்டு வந்து யார் எங்க ரோதனைப்பட்டு நாமளும் தனிமை, வீட்டாரும் தனிமை, குடும்பத்தாரும் தனிமை, வீடும் தனிமை. அதன் பிறகு அழிய சொல்லுவோமா? இப்படி அந்த பயம் வந்து விட்டது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கும்படி, அதே உபத்திரவத்துல பொறுமையா இருக்கும்படிக்கு அதே சொல்லுவோமா, நீங்கள் உறுதியாய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவதற்கு கர்த்தர் வழி வகுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பிலிப்பியர் எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாய் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதான் பிலிப்பியருக்கு அவர் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, சந்தோஷமா இருங்கப்பா. எந்த நேரத்திலும் சந்தோஷமா, எல்லா நேரத்திலும். பணம் கிடைச்சா சந்தோஷம், நல்ல வியாபாரம் சந்தோஷம், நல்ல தொழில் நடந்தா சந்தோஷம், நல்ல சம்பளம் கிடைச்சா சந்தோஷம். அல்லேலூயா. அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வோம்? மிகுந்த புகழ்ந்து பாடிட்டே இருப்போம். அப்போல்லாம் பயங்கரமா துதிப்போம். ஆனா இவைகள் எல்லாம் கொஞ்சம் குறையும் போது நம்ம முகம் மாறிவிடும். யாரை போல தெரியுமா மாறிடும்? காயினை போல மாறிவிடும், செவந்து போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம முகம் யாரை போல மாறிடும்? காயினை போல மாறிவிடும். அவன் மிகுந்த எரிச்சலை கொண்டு வரும், கோபத்தை கொண்டு வரும். பணம் காசு பொருள் இல்லாத அப்போ குடும்பங்கள்ல நிம்மதி இழந்து, சமாதானம் இழந்து, மிகுந்த அடி தடி, ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை. அந்த வீடே மிகுந்த ரணகலமாய் மாறி கொண்டே இருக்கும். அடிதடியோடு கூட, பயங்கரமான பிரச்சனையோடு கூட. தூக்கம் இருக்காது, தூங்க முடியாது, வேதனை, கண்ணீர், பயங்கரமான கூக்குரல், அழுக்குரல் சத்தத்தோடு காணப்படும். எப்பொழுது? பணம் இல்லாத பொழுது. பணம் இருக்கும் பொழுது, பொருள் இருக்கும் பொழுது, நல்ல வியாபாரம் இருக்கும் போது, நல்ல தொழில் இருக்கும் போது மிகுந்த சந்தோஷமா இருப்போம். அதான் சொல்றாரு அவரு, கர்த்தருக்கு எப்பொழுது என்ன செய்யுங்க? பணம் இருக்கா, காசு இருக்கா, பொருள் இருக்கா? அல்லேலூயா. எது இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்லை. அதான் அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றாரு. அதனால நமக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் சந்தோஷமா இருக்க வேண்டும்.
அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்துல 16வது வசனத்துல வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:16வது வசனத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும். அதான் கிறிஸ்துவ ஜீவியம், கிறிஸ்துவ வாழ்க்கை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பாசங்கள்லாம் ஒழிஞ்சு விட்டானு, இந்த பாசங்கள்லாம் பசி பட்டினி வறுமையில கட்டப்பானவு, நாம கொடுத்து சாப்பிட்டு இருந்தாலும், நாம கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்தாலும், நாம கொடுத்து இந்த பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்சுட்டு இருந்தாங்க, அப்படியெல்லாம் இன்றைக்கு சொல்லுவார்கள். அலையில சொல்லுவாமா? இன்னைக்கு ஒரு கூட்டம் எழுப்பி நிற்கும் சபையில, நான் கொடுக்கலாம் ஊழியம் செய்ய முடியாது, நான் கொடுக்கலாம் அவரால வாழ முடியாது, நான் கொடுக்கலாம் அவரால சபை நடத்த முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு குறைஞ்சது நான் பிரியமானவர்களே ஒரு 10 வாரம் கிட்ட வந்து விட்டோம். அல்லேலூயா. எப்படியும் 2 மாசம் அப்படியே அசால்ட்டா நம்ம ஓடிட்டோம். ஆகையினால கர்த்தர் ஊழியக்காரனை நடத்தாமல் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் ஊழியக்காரனை போஷிக்காமல் இல்லை. ஊழியக்காரனுடைய வாழ்வாதாரம் கெட்டு போகல, ஊழியக்காரனுடைய பொருளாதாரம் கெட்டு போவாது. ஏன் என்று சொன்னால் ஊழியக்காரனை கொண்டு வந்தது கர்த்தர். அல்லேலூயா. ஊழியத்தை கொடுத்தது கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு தெரியும். ஏன்னா எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை இப்படி கொக்கரிக்கிற, ஒருவேளை நீங்கள் ஒரு ஏளனமா பேசிக் கொண்டிருந்திருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசத்துல இன்றைக்கு ஊழியக்காரர்களை விசுவாசத்திலே நடத்த கர்த்தர் ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. மக்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நடத்துவார். மக்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நடத்துவார் என்று. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை உங்களை யாரும் விசாரிக்கவில்லையே, வந்து பார்க்கவில்லையே, அவர் அவளை போன் பண்ணி விசாரிக்கவில்லையே, கேட்கவில்லையே, பார்க்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம் இருக்கலாம், அந்த தாகம் இருக்கலாம். அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கற்றுக் கொடுத்தபடினாலதான் அப்படி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகினால என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற வேலையிலே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சபைக்கு போனா நாம தேவனை ஆராதிக்கிறதுனால, தேவனை துதிக்கிறதுனால, போற்றுகிறதுனால, புகழுகிறதுனால, ஸ்தோத்தரிக்கிறதுனால ஒரு சந்தோஷம் உண்டாயிருந்தது, இன்றைக்கு இல்லை என்றால். ஆனா நீங்க வீட்டில் இருந்தாலும் அதே காரியத்தை செஞ்சு பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாய் கர்த்தர் உண்டாக்கும்படி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் நீங்க 3 யோவான்ல கடைசியா நீங்கள் 3 யோவான்ல 1வது அதிகாரத்துல 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது மிக அருமையான ஒரு வசனம். அது வாசிக்கலாம். 3 யோவான்ல 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டு என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நாம எங்க நடக்கணும்? சத்தியத்துல நடக்கணும். சபைக்கு வராவிட்டாலும், தேவனை துதிக்க முடியாவிட்டாலும், சபைக்கு ஆராதிக்க வர முடியாவிட்டாலும், சத்தியத்துல நாம நடந்து நாம பார்க்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும், நடந்து கற்றுக்கொள்ள வேண்டும், நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் சத்தியத்துல நடக்கிறார்கள் என்ற பொழுது அவனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டானது. அந்த சாட்சி அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். பிள்ளைகள் எல்லாம் சத்தியத்துல நடக்கிறார்கள். சபைக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதித்தால் பரவாயில்ல. குடும்பமே இன்னைக்கு சபையை மாறிவிட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஐயோ, அதனால குடும்பமாய் சபையா மாறிவிட்டது என்றுக்காக நீங்கள் பிரியமானவர்களை பாசத்தை சொல்லிட்டு அது குடும்பமே சபையா மாறிவிட்டது, அதனால நம்ம சபைக்கு போக வேண்டிய தேவையில்லை, நாம ஆராதனைக்கு போக தேவையில்லை, எல்லாம் ஆன்லைன்ல செய்தி வரும், நாம் ஆன்லைன்ல பார்த்துக்கலாம், ஆன்லைன்ல காணிக்க அனுப்பலாம், ஆன்லைன்ல நீங்க என்ன செஞ்சிடலாம், நீங்க ரசமாக அனுப்பிடலாம்,
நம்ம அங்க போய் 2 மணி நேரம் உட்காந்து கிடக்கணும், அங்க போய் 3 மணி நேரம் உட்காந்து கிடக்கணும், கால் கடுக்கு அவருக்கும் பாவம் கஷ்டம், அந்த வீசிக்கு போறதுக்கும் கஷ்டம், அந்த அங்க லைட்டு அந்த கரண்ட்டுக்கும் ஒரே கஷ்டம், இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வீட்லயே இருந்துடாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? 7ஆம் தேதி கரெக்டா ஜூன் மாசம் 7ஆம் தேதி சபைக்கு எல்லாரும் நீங்கள் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. 1ஆம் தேதி தேவ ஆலயங்கள் எல்லாம் கோயில்கள் எல்லாம் திறக்கப்படும். அன்ற 1ஆம் தேதி மறுநாள் 3ஆம் தேதி இருந்தாலும் 4ஆம் தேதி இருந்தாலும் நான் உங்களுக்கு அறிவிப்பு கொடுப்பேன். வாட்ஸ்அப் நம்முடைய குரூப்பின் மூலமாக நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏனென்றால் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலோ அதிக சந்தோஷம் எனக்கு இல்லை என்றார். நீங்கள் சத்தியத்தில் நடங்க, சத்தியத்தில் நீங்கள் நடந்து பழகி கொள்ளுங்கள். இதோ சற்று நேரம் நான் டிவி பார்க்க வேணாம் என்று சொல்ல வரவில்லை, நான் டிவி பார்ப்பதற்கு எதிரானவன் சொல்ல வரல. அதிலே நீங்கள் அடிக்ட் ஆகி உட்காந்துடாதீங்க. நீங்க அந்த நேரத்தில் ஒரு 6 மணில இருந்து ஒரு 8 மணி வரையில குடும்பமாய் உட்கார்ந்து நீங்கள் தேவனை பாடி துதித்து விண்ணப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி வேதத்தை வாசியுங்க. அது உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் உங்கள் தேவ பிரசனத்தை கொண்டு வராது. 2 மணி நேரம் நீங்க டிவியில உட்கார்ந்து வேஸ்ட் அதெல்லாம் பார்த்து முறைச்சு பார்த்து நடக்கட்டை விட நீங்கள் உட்கார்ந்து பாருங்க, தேவ பிரசனத்தை கொண்டு வரும். அது அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது மகிழ்ச்சியை கொண்டு வரும், அது சந்தோஷத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் நீங்க பிரியமானவர்களை வாசிக்கிற அந்த வசனம் மிக அழகான ஒரு வசனம், அது பிடிச்ச ஒரு வசனம் எனக்கு ரொம்ப. ஏன்னா ஆரம்ப காலத்துல நான் பஸ்ல போகும்போதெல்லாம் பாயிண்ட்ல படிச்சுட்டே போவேன். வேலைக்கு போகும்பொழுது நானே இந்த புதிய ஏற்பாடு வைத்து படிச்சு கொண்டே போவேன். அந்த ஸ்டாப்பையே மறந்து விடுவேன். நான் போய் வேலைக்கு போக வேண்டிய ஸ்டாப்பையே மறந்து விடுவேன். திருப்பி எங்கேயா போய் திருப்பி நடந்து வருவேன். சில நேரங்களில் படிச்சுட்டே இருப்பேன். அப்போ அதிகமா இந்த வேதத்தை வாசிப்பதற்கு எனக்கு மிகுந்த ஆர்வம். ஏனென்றால் இந்த வசனத்தை எல்லாம் சில பேர் போதிக்கும் பொழுது அப்படியே படான்னு பார்க்காமலே சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அப்படி நம்மளும் அப்படி இருக்காத நிறைய வசனங்களை படிச்சுட்டே இருப்பேன், நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகையினால சத்தியத்துல நீங்க நடங்க, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு. எஸ்ரா 3வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். முந்தின ஆலயத்தை கட்டியிருந்த முதிர் வயதான ஆசாரியரும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்திற்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். அநேகம் பேர் கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்களுடைய சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் என்னதென்றும் பகுத்தறிய கூடாது இருந்ததாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ முதிர் வயதுடைய ஆசாரியர்களும் பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே இருந்த லேவியர்களும் ஆலயத்தை அஸ்திவாரம் போட பொழுது அந்த நாட்களிலே அவர்கள் என்ன செஞ்சார்களா, மிகுந்த அவர்கள் என்ன செஞ்சாங்க, கம்பீரமாக அழுதார்களாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த நிகழ்ச்சியை பார்த்த பொழுது, அந்த அஸ்திவாரம் போடும் பொழுது அவர்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு கம்பீர சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்படி இருந்ததா, அது அழுகிற போல இருந்ததா, இல்ல அவர்கள் சத்தமிடுவது போல இருந்ததா, அவர்கள் துக்கிக்கிற போல இருந்ததா, இல்ல சந்தோஷமா இருந்ததா என்று அவர்களால என்ன செய்ய முடியாது, அந்த சத்தத்தை பகுத்தறிய கூடாது இருந்தது. அவ்வளவோ அவர்கள் என்ன செய்ய, அழுது ஆனந்த சந்தோஷத்தோடு கம்பீரமாய்
அவர்கள் அங்கே பிரியமானவர்களை ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த நிலை உருவாகும். மீண்டும் சபையிலே ஆர்ப்பரித்து ஆராதிக்கிற சத்தம் அது பிரியமானவர்களை மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னவென்றால், கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்று என்ன சொன்னால், பிரியமானவர்களே, நம்ம சபைக்கு ஆராதனைக்கு எப்போ வேணுமாலும் வருவோம், எப்போ வேணுமாலும் எந்த நேரத்துக்கு வேணுமாலும் வருவோம். அப்போ வேணுமாலும் நாம் என்ன செய்வோம், நாம் போயிட்டு எப்படியாவது இப்போ ஆராதனை கலந்துக்குவோம் அசால்ட்டா வந்து கொண்ட காலங்கள் போக. அல்ல சொல்லுவோமா? அதே நாட்களிலே அந்த நிலையெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள். எப்படி அப்படி வந்தோம் இப்படி வந்தோம் இப்படி போனோம் என்ற நிலையை மாற்றி, இதை விட பொல்லாத சம்பவங்கள் வரும். நம்ம விசுவாசம் கெட்டு போகும்படியாய், நாம் பின்வாங்கி போகும்படியாய், கர்த்தரை விட்டு விலகி போகும்படியான நிலையை கூட கொண்டு வருவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகையினாலே நீங்க திரும்பி வரும் பொழுது எப்படி இருக்க வேண்டுமா? பிரியமானவர்களை மிகுந்த அழுகையோடு கூட, ஆனந்த சத்தத்தோடு கூட, ஆனந்த மகிழ்ச்சியோடு கூட, மிகுந்த ஆராவரத்தோடு நாம் ஆர்ப்பரிப்பதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ முதிர் வயது உள்ள ஆசாரியர்களும் லேவியர்களும் அங்கே இருந்த பிலாத்துடைய வம்ச தலைவர்களும் ஆலயத்தினுடைய அஸ்திவாரம் போட்ட பொழுது மகா சத்தத்தோடு அழுதார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? கம்பீர சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்தார்கள். அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் வெகு தூரம் கேட்டதும். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த சந்தோஷத்துடைய சத்தமும் அந்த ஆர்ப்பரிப்புடைய சத்தமும் வெகு தூரம் கேட்கப்பட்டதாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனாலே அவர்கள் அந்த சத்தத்தை அது அழுகையின் சத்தமா ஒருவேளை சந்தோஷத்தின் சத்தமா என்று அவர்களை கணிக்க முடியவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்களாய், பிரியமான வாரங்களாய் நீங்கள் வீட்டிலே இருந்துட்டீர்கள், எப்படி இருந்தீர்கள் என்று கர்த்தருக்கு உங்களுக்கு நாம் வெளிச்சம். ஆனால் சபைக்கு வரும் பொழுது பிரியமானவர்களே, வீட்டிலே இருந்தது போல முன்னாடி போல இல்லாதபடிக்கு நீங்கள் கர்த்தரை மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட, ஆனந்த சத்தத்தோடு கூட ஆர்ப்பரிக்க வாருங்கள். பழையதெல்லாம் விட்டு விடுங்கள், பழையதெல்லாம் மறந்து விடுங்கள். ஒரு புதிய ஜீவியத்தோடு, புதிய மனிதர்களாக, புதிய ஜீவித்தை ஜீவிக்க, புதிய பிள்ளைகளாக கடந்து வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.